3 மணிக்கு கிளம்பினாரு. கிளம்பிட்டு இந்திரா அந்த பெசன் நகர் ரூட் வழியாக போயிட்டு அந்த வழியாக பேக் சைடு வழியாக வந்து இந்த அடையார் வழியாக வர சொல்லியிருக்காரு. இவர் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு கார் ஓட்டிகிட்டே வரும்போது ஓரங்கட்டுப்பா நான் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா மணி 4:30 மணிக்கு வாக்கிங் போகணும்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஈவினிங் 4:30 மணிக்கு வாக்கிங் போகணும். இறங்கினாரு. இறங்கி உட்காந்துட்டு சும்மா அப்படி வார்ம் அப் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் சைட் மிரரில் பார்த்துட்டே இருக்காரு என்ன பொசிஷனில் என்ன பண்ணுறாரு. டக்குன்னு அந்த ஒரு 2 கம்பி கேப் இருந்திருக்கு. அந்த கேப் உள்ள தலையை விடும் போது அவர் இறங்கி ஓடி இருக்காரு. இவர் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் குடிச்சிருக்காரு. அது வெறும் தண்ணியாக இருந்தால் கூட இவர் குடிச்சிருப்பாரு. பட் அது ஃபுல்லாக சேரு 10 அடி சேரு இருக்கிறதுனால யார் போனாலுமே பிழைக்க முடியாது சொன்னால யாருமே இறங்க முடியல. ஃபைனலி வந்து அங்கே ஒரு 5 மணி போல் ஒரு ஃபயர் சர்வீஸ்லேருந்து போட்டிங் எல்லாமே வந்து ஒரு 4 பேர் போய் அவங்க கூட இருந்து பார்த்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து அங்கேருந்து டேரெக்டாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மார்ச்சரிக்கு கொண்டு வந்துருக்கோம். ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு எப்பயுமே கூப்பிடுவார். அதேமாரி தான் நேற்றும் கூப்பிட்டாரு. இதுமாரி நான் வாக் பண்ணோம், என்ன இதுமாரி வந்து கொஞ்சம் வண்டி நீ ஃப்ரெண்டில் எடுத்தும்போது நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் சைடு மிரரில் பார்த்துட்டு தான் போகிறேன். இவர் யதார்த்தமாக தான் போயிட்டு அந்த பழுப்பு சந்து வழியாக போயிட்டு இது பண்ணார். அதை பார்த்ததை நான் இறங்கி ஓரத்துக்குள்ளே குதிச்சிட்டாரு.